புகைப்படம் எடுக்க நெற்றியில் இருந்த விபூதியை விசிக தலைவர் திருமாவளவன் அளித்துள்ளது சர்ச்சையாகியுள்ள நிலையில் இதுகுறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கருத்து தெரிவித்துள்ளார். எங்க யார்ட்டையும் நாங்க ஓட்டு ஒண்ணு கேட்கலையே. குமரக்கடவுள் பக்தி அந்த ஆட்சியில இருந்து ஆன்மீகத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. முதலமைச்சருக்கு பக்தி கிடையாது. முதலமைச்சர் பக்தி கிடையாது. அது எல்லாமே இந்த மாதிரி தான். அவரை அரசியலுக்காக நடத்தினாரா? அப்போ அதிகமான கும்பாபிஷேகங்கள் குடும்பங்களுக்கு சீரமைப்பு பணிகள் கோயில்ல பண்ணது நாங்க அதிமுக ஆட்சியில் தான் பண்ணுவோம் எல்லாம் அவங்க பேசுறாங்க. இல்ல அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அது அவங்களுக்கு ஒவ்வொருத்தருடைய கடமை. அதாவது என்னன்னா, இந்த அரசாங்கம் ஹெச்ஆர்என்சி போர்டு இருக்கு. அதில் உள்ள பணத்தெல்லாம் கோயிலுக்கு மட்டும்தான் செலவு பண்ணணும். 12 வருஷத்துக்கு ஒருக்க கும்பாபிஷேகம் பண்ணணும். இது அரசாங்கத்துடைய கடமை. இது மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, அதை செய்யணும். அவ்வளோ. குறிப்பா இன்னைக்கு அதுல என்ன சொல்றாங்கன்னா, பெரும்பாலும் சமஸ்கிருதத்துல தான் முருகன் கோவில்கள்ல வழிபாடு பண்றாங்க, தமிழுக்கு முக்கியத்துவம் தருவதில்லை அப்படின்லாம் பேசினாங்க. உங்க மாநாட்டில் அறுபடை வீடுகளையும் தமிழ்ல அர்ச்சனை செய்யறதுக்கு உங்களால தீர்மானம் நிறைவேற்ற முடியுமா? அதுக்கு உத்தரவிட முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன் தமிழ்ல அர்ச்சனை பண்ணலாமா? அதுவும் தவறு இல்லை. எல்லா கோயிலும் இருக்கு, பண்ணலாமே. தீர்மானமா நிறைவேற்ற நீங்க வலியுறுத்தீங்கன்னா கேட்கறாங்க மாநாட்டின் வாயில. இல்ல தமிழ்ல அர்ச்சனை பண்ணலாம், சொல்லலாம். அதுல ஒன்றும் தவறு இல்லை. தமிழ் கடவுள் தானே முருகன். அதனால அவருக்கு தமிழ்லேயே அர்ச்சனை பண்ணல ஒன்றும் தவறு இல்லை. கண்டிப்பா கேட்கலாம். சரி, இதுல ரொம்ப அரசியல் வேண்டாம். ஏன்னா யாரையும் குறை சொன்ன மாதிரி இருக்கும். அதை நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். அப்புறம் அவ்வளவுதான். இது இப்போ இதுவரைக்கும் ஆந்திரா துணை முதலமைச்சர்